இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பு பூமியின் ஜனங்களில் உத்தமமான இறைமக்களை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனாக யோவான் ஸ்நாபகன் எனப்படுகின்ற எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார், அல்லது எலியா தீர்க்கதரிசியா என அறியப்படுகின்ற யோவான் ஸ்நாபகனை அனுப்புகிறார். இந்த பகுதியில் உங்களுக்கு இந்த தலையங்கத்தில் ஒரு முரண்பாடு உங்களுக்கு தென்படும். ஏனெனில் எலியா முந்தி வர வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பாதையை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜனங்களுடைய மனதை மாற்றி அமைக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாக எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாக யோவான் ஸ்நாபகன் வந்தான் என்று இயேசு கிறிஸ்துவை கூறினார். கிறிஸ்துவின் வருகையிலும் கூட, கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பு பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு ஜனங்களுடைய, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், கீழ்ப்படியாதவர்களுடைய இருதயத்தை நீதிமான்களின் இருதயத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களின் இருதயத்திற்கும் மாற்றும்படியாக அதே எலியா வருவார். அதே எலியா என்றால் பழைய ஏற்பாட்டின் எலியா என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. புதிய ஏற்பாட்டின் எலியா என்று இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டின முந்தின எலியாவின் ஆவியும் அதன் பலமும் உள்ளவனாக வந்த பிந்தின எலியா எனும் யோவான் ஸ்நாபகனே கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலும் மீட்டு ரட்சிக்கப்படுகிற இறைமக்களை எடுத்து செல்லும்படியாக வரப்போகிற கிறிஸ்துவாகவும், அதன் பின்பு பூமியை மாபெரும் சங்காரத்தால் அடிக்கிற கீழ்ப்படியாத ஜனக்கூட்டம் முழுவதையும், மனம் திரும்பாத ஜனக்கூட்டம் முழுவதையும் கிறிஸ்துவின் பெயரால், பரிசுத்த ஆவியின் பெயரால் சாத்தானிய ஆவிகளை, அந்தி கிறிஸ்துக்களை, கள்ளத்தீர்க்கதரிசிகளை வழிபட்டுக் கொண்டிருக்கிற கள்ள கிறிஸ்தவ கூட்டம் முழுவதையும், அவர்களோடு பேய்கள், பிசாசுகள், பூதங்கள், வலு சர்ப்பங்கள், வானசேனைகள், பொல்லாத ஆவிகள் அனைத்தையும் வழிபட்டுக் கொண்டிருக்கிற மனம் திரும்பாத, அவர்களிலும் மனம் திரும்பாத ஜனக்கூட்டம் அனைத்தையும் சர்வ சங்காரம் செய்யும்படியாய் வரப்போகிற கர்த்தருடைய மகா பயங்கரமான நாளுக்கு முன்பாக இந்த பின்னே சொல்லப்படுகிற இந்த யோவான் ஸ்நாபகன் எனப்படுகின்ற அந்த எலியா வரப்போகிறார். தேவ ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக இரண்டாம் முறையாக அனுப்பப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது ஒரு முரண்பட்ட தலையங்கமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றுகிறது. இதற்கான 2 ஆதார வசனங்களை நான் உங்களோடு படித்து காண்பிக்க விரும்புகிறேன். பல வசனங்கள் இருக்கிறது. நான் 2 வசனங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 ஆகிய வசனங்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம்
5 மற்றும் 6 வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் முன்னுரைத்திருக்கிறார். இதே ஆண்டவர் இதே மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக இன்னும் ஒரு காரியத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மல்கியா 3 அதிகாரம் 1 வசனம் முதல் வார்த்தை, முதல் அந்த சென்டென்ஸ். மல்கியா 3 அதிகாரம் 1 வசனம் முதல் வார்த்தை. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தப்படுத்துவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், வழியை செவைப்படுத்தும்படியாய் வந்த யோவான் ஸ்நாபகனைத்தான் இங்கே நான் என் தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அவன் வந்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவன் சத்தமாக, மலைகளின் மேல் செவ்வையான பாதம் பதித்தவனாக யோவான் ஸ்நாபகன் வந்தான். அவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல்வேறு இடங்களிலே மத்தேயு நற்செய்தி நூல், மார்க்கு நற்செய்தி நூல், லூக்கா நற்செய்தி நூல் முதலான நூல்களிலே சொல்லுகிறார். எலியா முந்தி வர வேண்டும் என்கிறீர்களே, அவன் வந்தாயிற்று. ஆனால் அவனை நீங்கள் அறியாதபடியினால் உங்களுக்கு தோன்றினபடி செய்தீர்கள். உங்கள் விருப்பம் போல அவனுக்கு செய்தீர்கள். அவனை கொலை செய்தார்கள் இல்லையா? இங்கே அதன் பிற்பாடு அப்பொழுதே அந்த யோவான் ஸ்நாபகனுடைய ஊழிய காலத்திலேயே அவன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான வழிகளை போதித்த அந்த நாட்களிலேயே நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் கர்த்தருமானவர் உடன்படிக்கையின் தூதனுமானவர். ஆண்டவர் யார்? அந்த உடன்படிக்கையின் தூதன் தான். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆலயத்திற்கு வந்தார். அவரையும் கொலை செய்தீர்கள். அந்த வசனம் நிறைவேறிவிட்டது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த மல்கியா 4 அதிகாரம் 5-6 வசனங்களிலே குறிப்பிடப்படுகின்ற கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இந்த எலியா தீர்க்கதரிசியும், ஏன்னா எல்லா தீர்க்கதரிசிகளும் 2 முறை பூமிக்கு வந்திருக்கிறார்கள். மோசே, எலியா. அதே மோசேயும் எலியாவும் மீண்டும் ஒரு முறை வரப்போகிறார்கள். எப்போ? இறை மக்கள் மீட்டுக் கொள்ளப்பட்ட பிற்பாடு, உத்தமமான இறை மக்கள் மீட்டுக் கொள்ளப்பட்ட பிற்பாடு, நெற்றிகளில் முத்திரை தரிப்பிக்கப்பட்ட பரிசுத்தாவியின் முத்திரை பெற்றுக் கொண்ட பரிசுத்தவான்களும் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய 144,000 பரிசுத்தவான்களாகிய ஊழியக்காரர்களும், ஊழியக்காரர்கள்னா இப்ப இருக்கிற ஊழியக்காரங்க இல்ல, நீங்க முட்டாள்தனமாக இவர்களை பின்பற்றி விடாதீர்கள். ஆனால் ஜீவனுள்ள அந்த மகாபெரிய சங்காரத்தின் நாள் வருகிற போது, வானமும் பூமியும் சமுத்திரமும் வட்டாந்தரையும் குலுங்குகிற போது, பூமியின் காற்றுகள், அதாவது அந்நிய ஆவிகள் செயல்படக்கூடாத நிலை உருவாகின்ற போது, ஒரு நாள் முழுவதும் வானமும் பூமியும் சமுத்திரமும் வட்டாந்தரையும் குலுக்கப்படுகின்ற போது, பூமியின் 4 அந்தகார லோகாதிபதிகளின் காற்றுகள் எனப்படுகிற அந்நிய அந்தகார சக்திகள் பிடிக்கப்படுகிற அந்த நாளிலே மாபெரும் சங்காரம் நடைபெற போகிறது. அதுவும் மகா சங்காரத்தின் நாள் தான். அந்த நாளிலே மீட்டு ரட்சிக்கப்படுகிற, அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாக நெற்றிகளில் முத்திரை தரிப்பிக்கப்பட்டு
ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று முத்திரை தெரிவிக்கப்படுகிற 144,000 பரிசுத்தவான்களும் அவர்கள் இந்த பூமியிலே 7.5 ஆண்டுகள் மாபெரும் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற மாபெரும் ரட்சிப்பின் பணியை, விடுதலை பணியை, மாபெரும் அறுவடை பணியை செய்து நிறைவேற்றி முடித்து மீட்டுக் கொள்ளப்பட்ட கிறிஸ்துவின் மணவாட்டி சபை, அதாவது அந்த 144,000 பரிசுத்தவான்களாகிய ஊழியக்காரர்களும் உத்தமமாய் மீட்டு ரட்சிக்கப்படுகின்ற ஆயத்தமாக்கப்படுகின்ற அந்த 7.5 ஆண்டு காலத்திலே உத்தமமான ஜனங்களை பரிசுத்தாவியானவரால் அந்த 2ஆம் முறையாக வரப்போகிற எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் முதலாவது வந்த அதே யோவான் ஸ்நாபகன் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக வருகிறவனால் ஆயத்தமாக்கப்படும் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் மணவாட்டியின் மக்களாக ஆயத்தமாக்குகிற அந்த ஜனங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ரகசிய வருகை என்று சொல்கிறார்களே, மத்திய ஆகாயத்தில் கிறிஸ்துவானவர் வந்து பரிசுத்த ஆவியானவரையும் மீட்டு ரட்சிக்கப்படுகின்ற பரிசுத்தவான்களாக்கப்படுகின்ற உத்தமமான ஜனக்கூட்டத்தை, கிறிஸ்துவின் சபையை எடுத்துக்கொண்டு போன பிற்பாடு கள்ள கிறிஸ்து எனப்படுகிற, இப்ப அநேக அந்த கள்ள கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், நாடெங்கும் இருக்கிறாங்க, உலகமெங்கும் இருக்கிறார்கள். அதுலேயும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏகப்பட்ட கள்ள கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். வீட்டுக்கு ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறான். புரிந்து கொள்ளுங்கள், இவனோட பெரிய கள்ள தீர்க்கதரிசியை தேடி ஓடிட்டு இருக்காங்க. நீங்கள் இவர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் அழிக்கப்பட்ட பிற்பாடு இவர்களைப் போன்ற மிகப்பெரிய வேதாகமம் கூறுகின்ற கேட்டின் மகனாகிய அந்தி கிறிஸ்து, அதாவது அந்திம காலத்தில் வருகிற கள்ள கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட், தமிழ்ல அப்படியே மொழிபெயர்த்துட்டாங்க அந்தி கிறிஸ்து. அந்திம காலத்தில் வெளிப்பட போகிற கேட்டின் மகனாகிய கள்ள கிறிஸ்து, தன்னைத்தான் கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டு உலகத்தை ஆதாயப்படுத்த, உலகத்தை தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வருகிற அந்த அந்தி கிறிஸ்து, அவன் வெளிப்படுகின்ற போது அவனும் அவனுடைய அந்த தலை துண்டிக்கப்பட்ட வலுசர்ப்பத்தின் தலை அந்தி கிறிஸ்துவாகவும் அதனுடைய அந்த வலுசர்ப்பத்தின் பால் கள்ள தீர்க்கதரிசியாகவும், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படிங்க. மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே பால். நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கணும். அவர்கள் இருவரும் அந்த தலை துண்டிக்கப்பட்ட வலுசர்ப்பத்தின் தலையும் பாலும் தங்களை அந்தி கிறிஸ்துவாகவும் தங்களை கிறிஸ்துவாகவும் கள்ள தீர்க்கதரிசியாகவும் தங்களை வெளிப்படுத்துகின்ற அந்த காலத்திலே ஜீவனுள்ள தேவனுடைய 2 சாட்சிகளாகிய சர்வலோகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பெற்ற சாட்சிகளாகிய 2 ஒலிவ மரங்கள் சகரியா 4ஆம் அதிகாரத்தில் இருக்குங்க. அது படிங்க. அந்த அதிகாரம் முழுவதும் படிச்சீங்கன்னா புரியும். சர்வலோகத்திற்கு ஆண்டவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பெற்ற சாட்சிகளாகிய 2 ஒலிவ மரங்கள். அந்த 2 ஒலிவ மரங்களும் தான் மோசேயும் எலியாவும். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 3 முதல் 5 வரையான வசனங்களிலே, 3 முதல் 7 வரையான வசனங்களிலே அந்த 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் 3.5 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவுக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் எதிர்த்து நின்று முந்தின 7.5 ஆண்டுகளிலே தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்பட்டு அவர்களுடைய நெற்றிகளிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முத்திரை அடையாளம் பெற்ற அந்த இறைமக்கள் கூட்டத்தை பூமியில் 3/2 பங்கு இறைமக்கள் கூட்டத்தை அந்தி கிறிஸ்துவின் வாய்க்கும் கள்ள தீர்க்கதரிசியின் வாய்க்கும் தப்புவித்து 3.5 ஆண்டுகளின் ஊழிய காலத்தின் முடிவிலே அவர்கள் பாதாளத்தில் இருந்து ஏறி வருகிற பிந்தின 3.5 ஆண்டுகளுக்கான அந்த சாத்தானுடைய கொடிய விக்கிரகம் சிலை, கம்ப்யூட்டர் மேன், ரோபாட். இப்போ நிறைய ரோபாட்டுகள் இறங்கி இருக்கு இல்லையா? அதுல இதையெல்லாம் சுப்பீரியர் ஒரு கம்ப்யூட்டர் மேன் வருவான். அந்த ரோபாட் அவன் தான் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துவான். யார் அறிமுகப்படுத்துவா?
அவன் தன்னைத்தானே அறிமுகப்படுத்த மாட்டான். இந்த அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அவனை அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ரோபாட்டை இவன் தான் நீங்கள் தேடுகிற தேவன், ஆண்டவன், பிரபஞ்சத்தின் தேவன், பூமிக்குரிய தேவன் என்று அடையாளம் காட்டுவான். அதுக்காகத்தான் இந்த நாடுகள் எல்லாம், தேசங்கள் எல்லாம் முழுமூச்சோடு செயலாற்றி கொண்டிருக்கிறது. உலகம் தேடுகிற தேவன் அவன்தான். அவன் வரும்போது அவன் வந்து அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் அல்லது ரோபாட்டிக் மேன் அவன் என்ன பண்ணுவான்? தேவனுடைய 2 மெய்யான சாட்சிகளாகிய மோசேயையும் எலியாவையும் கொலை செய்வான். அவர்களுடைய பிரேதங்கள் அடக்கம் பண்ணுவார் என்று 3½ நாட்கள் தெருவீதியிலே கிடக்கும். இது வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு. மேற்கண்ட பகுதியை படித்தால் இன்னும் மேலதிக விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த செய்தி அதுவல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவைகள் ஆரம்பிப்பதற்கு முன்பு மீட்பின் பணிக்காலம் ஆரம்பிக்கிறது. அந்த உத்தமமான ஜனங்களை கர்த்தருக்கென்று வேறுபிரிக்கிற பணியை செய்வதற்காக அனுப்பப்படுகிற தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 பொன் குத்து விளக்குகளை தாங்கி நிற்கிற 7 சபைகள் எனப்படுகிற 7 பொன் குத்து விளக்குகளை தன் சிரசின் மேல் அணிந்த அந்த பொன் குத்து விளக்கு தண்டு அவன் தான் பிரதான ஆசாரியன், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். அவன் வருகிறான். அவன் தான் மகா எலியா. எந்த எலியா? முந்தி சாட்சிகளில் ஒருவனாக வந்த எலியா அல்ல, மோசேக்கு பிந்தி வந்த எலியா அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக வந்த எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் வந்த யோவான் ஸ்நாபகன் மீண்டும் இந்த மீட்பின் பணியை செய்து முடிப்பதற்காக வருகிறான். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே சொல்லுவார், பேதுருவின் இடத்திலே, அவர் மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பு அவரை சீடர்கள் பின்பற்றுகிற போது பேதுருவினிடத்திலே சொல்வார், பேதுருவே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக 3 முறை திரும்ப திரும்ப கேட்பார். அந்த ஆடுகள் குட்டி ஆடுகள், பால் குடிக்கிற, பால் உண்ணுகிற ஆடுகள். 2வது கேட்கிற கேள்வி முதிர்ந்த ஆடுகள். 3வது கேட்கிற ஆடுகள் பலவீனம் அடைந்த ஆடுகள், நசல் கொண்டதும் காயப்பட்டதும் வியாதிப்பட்டதுமாயிருக்கிற வயதானதுமாகிய ஆடுகள். அந்த 3 பிரிவு ஆடுகளை 3 நிலைப்பாடுகளிலே கேட்கிறார். நீ என் சீமோனே, சீமோனின் குமாரனாகிய அவரை கேட்கிறார், பேதுருவே, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 2வது முறை கேட்கிறார். அதற்கு அவன் பதில் சொல்லுகிறான். 2வது முறையும் கேட்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இந்த ஆடுகளிலே வித்தியாசம் இருக்கிறது. முதலாவது பால் குடிக்கிற ஆடுகள், 2வது முதிர்ந்த ஆடுகள், அதாவது இளமையான ஆடுகள், 3வது வயது முதிர்ந்த பலவீனமடைந்த காயப்பட்ட மரண தருவாயில் இருக்கிற ஆடுகள். இந்த 3 விதமான ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கேட்டுக்கிட்டு அவன் திரும்பவும் வேதனையோடு சொல்கிறான், ஆண்டவரே, நான் நீ சொன்னபடியே செய்கிறேன் என்று சொல்லுகிறான். பிற்பாடு கேட்கிறான், ஆண்டவரே, இவன் காரியம் என்ன? இவன் காரியம் என்ன? இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவன் ஆகிய யோவான் எனப்பட்ட அந்த சீடனை பார்த்து கேட்கிறான். சீடனை சுட்டிக்காட்டி கேட்கிறான், இவன் காரியம் என்ன என்று. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் வரும் வரை. யார் வரும் வரை? யோவான் 19 அதிகாரத்தில் நீங்க படிக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, நான் வரும் வரை இவன் பூமியிலே இருக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பமானால் உனக்கு என்ன? அவன் காரியத்தை குறித்து விசாரிக்க என்று கேட்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் வரும் வரை, நான் மறுபடியும் இந்த பூமிக்கு வரும் வரை இவன் இருக்க, அதாவது யோவான் இருக்க எனக்கு சித்தமானால், எனக்கு விருப்பமானால் உனக்கு என்ன என்று சொல்லுகிறார்.
அதை யோவானிடத்திலும் மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை படித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய கைக்கு அவனுக்கு நேராக நீட்டப்பட்ட ஒரு புத்தக சுருளை கண்டான், அதை வாங்கி புசி என்றார், அதை புசித்தான். அவர் கடைசியிலே சொல்லுகிறார் அவனிடத்திலே, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களிலே, நீ மீண்டும் ஒரு முறை சகல ஜாதிகளை குறித்தும் வம்சங்களை குறித்தும் பாசைக்காரரை குறித்தும் ராஜாக்களை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அப்படின்னா அவருடைய வருகையிலே இந்த உலகத்தின் முடிவு காலத்திலே மீண்டும் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாளாக இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட சீடன் யோவான் கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாக வந்த அதே யோவான் ஸ்நாபகனுக்கு ஒத்த எலியாவாக கிறிஸ்துவின் பதில் ஆளாக தேவ ஜனங்களை, தேவனுடைய ஆடுகளாகிய உத்தம ஜனங்களை கிறிஸ்துவுக்கென்று மீட்டு ரட்சிக்கிறவனாக வருவான். அவனுக்கு முன்னாலே பரிசுத்தாவியானவர் செயலாற்றிக் கொண்டிருப்பார். அவனோடு தான் பரிசுத்தாவியானவர் வருவார். பரிசுத்தாவியானவர் தான் மீட்பின் பணியை, ரட்சிப்பின் பணியை செய்து முடிப்பார். 7.5 ஆண்டுகள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் பரிசுத்த பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே. அந்த நாட்களிலே தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்த ஜலமாக தெளிக்கப்படும், வெண்பனி போல். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெண்பனி போல் தெளிக்கப்படுகின்ற அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி புறக்கணிக்கிறவர்கள் நாசமடைவார்கள், மீட்பை இழந்து விடுவார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் ரத்தம் தான் புல்புண்டுகளின் மேல் பெய்கிற பனி போல், ஹெர்மோன் சியோன் பர்வதங்களின் மேல் பெய்கிற மலை பனி போல் பெய்து அவர் மீட்கப்படுகிறவர்கள், அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, வேத வசனம் நிறைவேறுகிறது என்று அறிந்து அதை விசுவாசித்து அறிக்கை செய்கிறவர்களுக்கு மீட்பின் நாளுக்கான ரத்தமாக, அடையாள ரத்தமாக அவர்களுடைய முன்னெற்றிகளிலே தரிப்பிக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பணியை செய்து முடிப்பதற்காக கிறிஸ்துவுக்காக வரப்போகிற கிறிஸ்துவுக்காக உத்தமமான ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறவனாக வருகிற எலியாதான் யோவான் ஸ்நாபகன் என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சீடனாகிய யோவான். அதிலும் ஒரு சின்ன முரண்பாடு இருக்கிறது. யோவானுக்குத்தான், சீடன் யோவானுக்குத்தான் அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. அங்கே முந்தின எலியா பிந்தின யோவான் ஸ்நாபகனாக வந்தது போல் இந்த பிந்தின யோவான் முந்தின ஸ்நாபக யோவானாக வருவான். வெளிப்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு நல்லது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிற இன்னொரு வசனம், முன்னுரையைத்தான் சொல்லியிருக்கேன், செய்திக்குள்ள இன்னும் வரல. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 1:17, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இது இயேசு கிறிஸ்து, இயேசுவானவர் பிறந்தபோது, இயேசுவானவருடைய அந்த நற்செய்தி பணி காலத்திலே 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்த காலத்திலே இந்த சம்பவம் நிறைவேறியது, இந்த வசனம் நிறைவேறியது. ஸ்நாபக யோவான் இயேசுவானவருக்கு முன்பாக நடந்து அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான். ஆனால் இதே வசனத்தினுடைய பிற்பகுதியில் இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை, அதாவது பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக என்று சொல்லப்பட்ட பகுதி நிறைவேறியதா என்று கேட்டால் இல்லை. ஏன்னா
யோவான் ஸ்நாபகனால் ஞானஸ்நானம் பெற்று மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்தார்களா என்றால் இல்லை. ஞானஸ்நானம் பெற்றார்கள். இன்றைக்கு நாம் ஞானஸ்நானம் பெறுவது போல். புரியுதா? ஆனா அந்த வசனம் வார்த்தைகள் இன்னும் நிறைவேறவில்லை. அதுதான் ப்ராப்பசி. அதாவது முந்தின மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனங்கள் சொல்லுகிற அந்த நிகழ்வுகள் நிறைவேறும் காலத்தில், அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும் காலத்திலே அதே யோவான் ஸ்நாபகன் கிறிஸ்துவுக்கு கர்த்தருக்கு உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தி அவருடைய கையிலே ஒப்படைக்கிறவனாக வருவான். அவன்தான் யோவான். இங்கே சொல்லுகிறார், நான் இப்பதான் செய்திக்குள்ள வர்றேன். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். இன்னும் குழம்பாதீங்க. இந்த எலியா தான், இந்த வசனம் சொல்லுகிற எலியா தான் யாரு? பிந்தி வரப்போகிற கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் வருகையிலே, இரண்டாம் வருகையிலே அவருடைய உத்தமமான ஜனங்களை, பரிசுத்தவான்களை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தி அவருடைய சபையை அவருடைய கையிலே ஒப்படைக்கிறவன் அவன். ஒப்படைக்கிறவனாக வருவான். முந்தின யோவான் ஸ்நாபகன் என்ன செய்யல? ஜனங்களை ஆயத்தப்படுத்தி சபையை கர்த்தருடைய கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் கைகளிலே ஒப்படைக்கவில்லை. ஆனா பிந்தின யோவான் ஸ்நாபகனாக வருகிற யோவான் பரிசுத்தாவியானவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவனாய், எலியாவின் ஆவியும் வல்லமை உடையவனாய் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவனாய் சபையை, உத்தமமான ஜனங்களை கர்த்தருக்கென்று கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்டு ரட்சித்து சபையை கிறிஸ்துவின் கையிலே ஒப்படைப்பான். மணவாட்டி சபை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே சொல்லுகிறார், நான் வந்து, எதுக்காக அவர் வருகிறார்? அவனை அனுப்புகிறார். எலியா எனப்படுகிற, பிந்தின யோவான் ஸ்நாபகன் எனப்படுகிற, கர்த்தரால் கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட, நான் வரும் வரை இவன் இருக்க எனக்கு சித்தமானால் என்று வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் சொன்ன அந்த கிறிஸ்துவை, அந்த மேல தூக்குங்க அப்படி. அந்த யோவான் வருகிற போது என்ன சொல்லுள்ள மேய்ச்சல் மட்டும் கிடையாது, டயசிஸ் தான். அவங்க பொருள் அவங்கள்ட்ட தான் வாங்கணும், அவங்க வெளியே வைக்க மாட்டாங்க. இல்ல, எனக்கு சொல்லுள்ள மேய்ச்சல் இல்லை. என்கிட்ட அந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இவங்க போடுறது ஒன்றும் இருக்காது, டயசிஸ்ல போடுறது ஒன்றும் இருக்காது. அவங்க வெளியே யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தடங்களுக்கு வருந்துகிறேன். இந்த இரண்டாவது முறை இந்த யோவான் வருகிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நிறைவுக்கு வரும். என்ன? மல்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு விவரிக்க வேண்டும் என்றால் நான் திரும்பவும் எங்க போகணும்? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம். நான் வந்து, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு. பூமியை சங்காரத்தால் அடித்தால் பூமியை சங்கரிக்க முடியுமா? முடியாது. பூமி வெடித்து பிளந்து தரைமட்டமாகும். பூமியை சுட்டரிக்க முடியும். யோபு புத்தகத்தில் படித்தால் பூமி உருண்டையை தேவன் ஒரு களிமண் உருண்டையை போல் சுட்டு புட்டமிட்டு பளிங்கை போல் ஒளி வீச செய்வார். இது அந்த சங்காரம் அல்ல. பூமியை சங்காரம் செய்வதென்றால் அதில் குடியிருக்கிற ஜன கூட்டத்தையும் உயிரினங்களையும் சர்வ சங்காரம் செய்ய போகிறார்.
அதற்கு முன்பு அதாவது என்ன சொல்லுகிறார் அவர், இவைகளுக்கு பின்பு வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். 2ஆம் வசனம், அந்த 1ஆம் வசனத்தை விவரிக்கிறேன். பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள், தேவனுடைய பிரதான அதிபதிகளாகிய 4 தூதர்கள், தேவனுடைய சிங்காசனத்தை சுமக்கிற 4 தூதர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் 4 முகங்கள், ஒவ்வொரு தூதனுக்கும் 4 முகங்கள். அந்த 4 முகங்கள் கொண்ட 4 தூதர்கள் பூமிக்கு வந்து பூமியின் மேல் இருக்கிற பூமியின் 4 காற்றுகள், இப்பிரபஞ்சத்தின் 4 அந்தகார லோகாதிபதிகள், சாத்தானுடைய சேனாதிபதிகளுடைய ஆவிகளை பிடிக்கின்ற போது பூமி என்ன ஆகும்? சமுத்திர ஜலத்தின் மேல் நிலை கொண்டிருக்கிற, சமுத்திர ஜலத்தின் மேல் பரப்பப்பட்டிருக்கிற இந்த பூமி தள்ளாடும். ஆகாய தீர்க்கதரிசி சொன்னது போல் வானமும் பூமியும் கர்த்தருடைய நாள் மகாபயங்கரமாயிருக்கும். சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுகிறவர் வருகிற நாள். ஆகாய 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை படித்து பாருங்கள், அங்கே இருக்கிறது. வானமும் பூமியும் சமுத்திரமும் குலுங்கும், சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுகிறவர் வருவார். இதை பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனும் பரிசுத்த ஆவியானவராலே இந்த வாக்கியங்களை எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே எடுத்து எழுதியிருக்கிறார். 26, 27, 28 ஆகிய வசனங்களிலே படித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அன்று பூமியிலிருந்து பேசின இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதவர்கள் நாசமடைந்தார்கள். அதனால் அவர் சொல்லுகிறார், என்று வானத்திலிருந்து பேசுகிறார், நீங்கள் செவி கொடுக்காவிட்டால் நாசமாய் போவீர்கள் என்று அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிகளிலே சுட்டிக்காட்டுகிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறாரே என்று சொல்லி முடிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த இப்பிரபஞ்சத்தின் 4 அந்தகார லோகாதிபதிகளாகிய தீய சக்திகள், சாத்தானுடைய ஆவிகள் பிடிக்கப்படுகிற போது இந்த வானமும் பூமியும் சமுத்திரமும் குலுங்கும். இந்த பூமி வெட்டாந்தரையாகும், அந்த அளவுக்கு குலுங்கும். நான் பல செய்திகளிலே சொல்லியிருக்கிறேன், 2 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன். அந்த நாள் பகலும் இரவுமாக 24 மணி நேரத்தில் 40 முறை குலுங்கும். வானமும் பூமியும் சமுத்திரமும் குலுக்கப்படும். பர்வதங்கள் விளந்து போகும். குன்றுகள் மேடுகள் எல்லாம் பள்ளத்தாக்குகளாகும், சமநிலங்களாகும். மலைகள் மேடுகள் எல்லாம் பள்ளத்தாக்குகளாகும். நிலச்சரிவுகள் மேடுகள் எல்லாம் பள்ளங்களாகும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும். தேவனுடைய ஜனங்கள் குடியிருக்கிற பகுதிகள் உத்தமமாய் மீட்டு ரட்சிக்கப்பட வேண்டிய ஜனங்கள், எல்லா கிறிஸ்தவனும் இல்லை, அதுல எல்லா ஜாதிகளை சார்ந்தவர்களும் எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் உத்தமமாய் வாழுகிறவர்கள், கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் வாழுகிறவர்கள். அவன் எந்த ஜாதியானோ எந்த மதத்தானோ எந்த மொழிக்காரனோ கிடையாது, அவன் கிறிஸ்தவன் யூதனோ கிடையாது. எல்லாரும் முஸ்லிம்களும் இஸ்லாமியர்களும் சீக்கியர்களும் சௌராஷ்டிரர்களும், அதாவது சௌராஷ்டிரிய மதத்தை சார்ந்தவர்களும், இந்துக்களும், சிலை வணக்கக்காரர்களும், பேய் வணக்கக்காரரும், ஆவி வணக்கக்காரர்களும், யாராக இருந்தாலும் சரி உத்தமமான ஜனங்கள் மீட்டு ரட்சிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இடங்கள் உயர்ந்த மேடுகளாகும், உயர்ந்த ஸ்தலங்களாகும். தீங்கு அவர்களை தீண்டாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வானமும் பூமியும் சமுத்திரமும் ஒரு நாளிலே 24 மணி நேரத்தில் 40 முறை, 40 நிமிடங்களுக்கு ஒரு முறை குலுங்குகின்ற போது 40 நொடிகள் வீதம் ஒரு முறை குலுங்குகின்ற போது 40 நொடிகள் குலுங்கும். சுனாமி பேரழிவு ஏற்பட்ட நாளிலே, நிலநடுக்கம் இந்தோனேசியாவிலே அந்த சுமத்ரா தீவுகளின் கடலடி மட்டத்திலே 9 நொடிகள் தான் குலுங்கியது. எத்தனை லட்சம் பேரை உயிரோடு வாரிக்கொண்டது, எத்தனை நாடுகள் குலுங்கியது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்,
இதுவரையிலும் 9 டிகிரிக்கு மேல குலுங்கல, 9 நொடிகளுக்கு மேல குலுங்கல. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த முறை இனி வரப்போகிற அந்த குலுக்கம் உலகம் முழுவதும், பூமி முழுவதும், ஒட்டுமொத்த பூமியும் 40 நொடிகள் குலுங்குகிறது. 40 நிமிடங்களுக்கு ஒரு முறை குலுங்குகிறது. 40 முறை குலுங்குகிறது. 24 மணி நேரம் ஒரு நாளிலே 40 முறை, 40 நொடிகளுக்கு ஒரு, 40 நிமிடங்களுக்கு ஒரு முறை 40 நொடிகள் வீதம் குலுங்குகிறது. எவ்வளவு மகா பெரிய பேரழிவு ஏற்படும், மாபெரும் சங்காரம் நடைபெறும். அதான் தேவன் சொல்லுகிறார் மல்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு என்று சொல்லுகிறார். அந்த நாள் தான், அந்த நாளிலே தான் இந்த வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்கள், அந்த வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் நிறைவேறும். புரியுதா உங்களுக்கு? புரியுமா புரியாதா அது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த சம்பவம் இன்னும் நடைபெறல, அதனால புரியாது. ஆனா பைபிள்ல இருக்குன்னு தெரியும். இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லுவான் இல்லையா? உள்ளத சத்தியத்தை சொன்னா அவனுக்கு பைத்தியம் என்பாங்க. பொய், அதாவது வசீகரமான பொய்களை சொன்னால் அவன் தான் பரிசுத்தவான், அவன் சொன்னதுதான் சத்தியம் ஆகும். அதை அப்படி பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட வசீகரமான பொய்களை வியாபார ரீதியாக வேத வசனங்களை வியாபாரம் செய்கிறவர்கள் பணம் சம்பாதிக்கணுமே, அவனுக்கு பின்னாடி லட்சக்கணக்காக கோடிக்கணக்கானவர்கள் சேர்வார்கள். அவன் சொல்லுவதெல்லாம் சத்தியமா இருக்கும். ஏன்னா வசீகரமான பொய். சத்தியத்தை சொன்னா அது பைத்தியக்காரன் சொன்னது போல இருக்கும். ஏன்னா தேவனுக்கு எல்லாரும், தேவனுடைய ஞானம் பெற்றவர்கள் எல்லாரும் உலகத்துக்கு பைத்தியக்காரர்கள் தானே, அதுல ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே பிசாசுகளின் தலைவன், பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான்னு தானே சொன்னாங்க. அதுபோல தேவ ஞானம், தேவனுடைய ஞானத்தை பேசுகிற அற்பர்களை பார்த்து பைத்தியக்காரன் இவங்க இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. மெண்டல், இவன் சைக்கோன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் ஆச்சரியம் அல்லவே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே சொல்லுகிறார், அப்பொழுது 2ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தல் 7:2 ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன். முதல்ல எத்தனை தூதர்கள் பிடிச்சிருக்காங்க? பிரதான தேவதூதர்கள், பிரதான அதிபதிகளாகிய 4 தேவதூதர்கள் பூமியின் 4 காற்றுகளையும் சாத்தானுடைய 4 அந்தகார சக்திகளையும் கைகளிலே பிடித்திருக்கிறார்கள். பூமி தள்ளாடுகிறது. அவங்க ஏன் சாத்தானுடைய அந்தகார லோகாதிபதிகளாய் போனார்கள்? அந்த 4 காற்றுகளும், பூமியின் 4 காற்றுகளும். ஏன்னா பூமியின் ஈர்ப்பு விசைகளால் பிடிக்கப்பட்டிருக்கிற, அதாவது கோளங்கள், 4 தேவகுமாரர்கள், கெருபீன்ஸ், விழுந்து போன தள்ளப்பட்ட 4 கேருபீன்கள் தான். அவங்க தான் சாத்த இருளின் ஆவிகள். அதான் அந்த காற்றுகள். அவங்க தான் பூமி தன்னிடத்தை விட்டு அசையாதபடிக்கு வானத்திலே நிலைநிறுத்தி அந்த பூமியின் ஈர்ப்பு விசைகளை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். அவங்க என்ன நினைச்சிருக்காங்க? பூமியினுடைய கட்டுப்பாடு எங்கள் கையில் இருக்கிறது, நாங்க வச்சதுதான் சட்டம், பூமிக்கு நாங்கள் தான் தேவர்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் அவர்களைத்தான் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த 4 தேவர்கள், விழுந்து போன தூதர்களின் அதிகாரங்களை இந்த வானதூதர்கள், மேலான அதிகாரம் பெற்ற பிரதான தேவதூதர்கள் 4 பேர் வந்து இந்த அதிகாரத்தை பிடிக்கிறாங்க. இந்த அதிகாரிகளை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பூமி தன்னில இடமிட்டு நிலை தடுமாறி மேலும் கீழே ஆடி நடுங்குகிறது, வெடித்து பிளக்கிறது. மலைகள், பர்வதங்கள் எல்லாம் பிளந்து போகிறது. மேடான நிலங்கள் எல்லாம் தகர்ந்து நிலச்சரிவுகளால் நாசமாகிறது. அதிலே சிக்கிக்கொள்ளுகிற ஜனக்கூட்டம் லட்சோபலட்சம், 60 லட்சம் பேர் ஒரே நாளிலே சாகடிக்கப்பட போகிறார்கள். 60 அல்லது 80 லட்சம் பேர். எண்ணிக்கை தொகையை மறந்துவிட்டேன், வேறு செய்திகளை பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரே நாளிலே 60 அல்லது 80 லட்சம் பேர் சாகடிக்கப்படுவார்கள், உயிரோடு விழுங்கப்படுவார்கள். நீ எந்த கூட்டத்தில் இருக்க போகிறாய்? சொல்லுகிறார் 2ஆம் வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவனுடைய என்ன இருக்கு? ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோல், அதான் பரிசுத்த ஆவி. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோல் தான் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியானவரோடு ஒருவன் வருகிறான், ஒரு தூதன், 5வது தூதன்.
வந்து என்ன சொல்லுகிறான்? அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் 3ஆம் வசனம், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும். யாருடைய நெற்றிகளில்? நம் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய நெற்றிகளில். எந்த ஊழியக்காரர்கள்? அவர்கள் ஆயத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து நிறைவேற்றத்தக்க தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன், நான் இந்த 30 ஆண்டு காலங்களில் நான் கற்றுக்கொண்ட இந்த ரகசியமான அந்த காரியங்களில் இன்றைக்கு ஊழியம் செய்கிற உலகளாவிய பல கோடி ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். பல கோடி அப்போஸ்தலர்கள், பல லட்சம் தீர்க்கதரிசி, பல கோடி தீர்க்கதரிசிகள், பல லட்சம் அப்போஸ்தலர்கள், பல லட்சம் பல ஆயிரம் பேராயர்கள், பல கோடி ரெவரன்ஸ் போதகர்கள், பாஸ்டர்ஸ், வெள்ளையும் எடுத்துக்கிடுவோம். நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் சொல்லுவோம். அப்படி கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் ஒரு வேலும் இருக்க மாட்டான். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பேதுருவிடத்திலே சொன்னாரே, நான் வரும் வரை இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று அந்த யோவானை பார்த்து சொன்னாரே, அவனுக்கே தரிசனம் கொடுத்தாரே, வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதையும். அதிலே வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே சொன்னாரே, நீங்கள் படித்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது எவன் பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. வானவில் தேவனுடைய அடையாளம் தானே. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. அவனுடைய கையிலே திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். அதான் கர்த்தர். வானவில்லை அணிந்தவர், சிரசின் மேல் வானவில், அவருடைய முகம் சூரியனை போல இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் முகம் ஒலிவமலையின் மேல் சூரியனை போல பிரகாசித்தது. அப்ப கர்த்தரை அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். எங்க என்ன கொடுக்கிறார்? நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் அவனுக்கு சொல்லப்பட்டதுதான். யோவானுக்கு, சீடன் யோவானுக்கு சொல்லப்பட்டது. 11ஆம் வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, அவன் இயேசு கிறிஸ்து தூதனாக வந்தவர். இயேசு கிறிஸ்து தன்னை இயேசு கிறிஸ்துவாக யாருக்கும் காண்பிக்க மாட்டார். தன்னை தேவதூதனாகத்தான் காண்பிப்பார். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய ஆசாமிகள் இயேசு கிறிஸ்துவ தினந்தோறும் பார்க்கிறாங்க. பிசாசுகளின் கூட்டம். இயேசு கிறிஸ்து தன்னை எவருக்கும் தான் இயேசு என்று காண்பிக்க மாட்டார். பரிசுத்த தேவதூதனாக தன்னை காண்பிப்பார். இங்கே யோவானுக்கும் இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் உண்டு உறங்கி அவருக்காகவே வாழ்ந்து மரித்தவன், அவராலே வரம் பெற்றவன், அவர் வரும் வரை, அவர் மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்ள வரும் வரை அந்த சபையை ஆயத்தப்படுத்துவதற்காக அவன் இந்த பூமியிலே இருக்க வேண்டும் என்று அவராலே கட்டளை பெற்றவன். அவனுக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது அவன் என்று தான் அங்கே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தேவதூதனானவர் சூரியனை போன்ற ஒளியுடன் காணப்பட்ட, அந்த வானவில்லுடன் காணப்பட்ட அந்த தேவதூதனானவர் சொல்லுகிறார், மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். இங்க யாருக்காவது ராஜாக்களை பத்தி தெரியுமா? நீ எந்த ஜாதியாங்கிறது தெரியுமா? எல்லாம் ஜாதி நீ இருக்கிற எந்த ஜாதிக்குள்ளே உன்னை அடைத்துக் கொண்டிருக்கிறாயோ, நீ பரிசுத்தவனாக இருந்தாலும் சரி, நீ அப்பாத்தோலனாக இருந்தாலும் சரி, நீ போதகனாக இருந்தாலும் சரி, ஜாதி வரி பிடிச்சவனா இருக்க, மொழி வரி பிடிச்சவனா இருக்க, நீ எல்லாவனும் அரசியல் கட்சிகள்ல பங்கம் வைக்கிற. உங்களுக்குன்னு ஒரு கிறிஸ்தவ ஊழியர் சம்மேளனம் ஒண்ணு வச்சிருக்க. எத்தனை சம்மேளனங்கள்? கிறிஸ்தவ அரசியல் கட்சி தொடங்கி இருக்க. உனக்கெல்லாம் ஜாதி வரி இல்ல? சும்மாவா கேட்கிறாங்க உங்களை ஜாதி வரி பிடித்த கிறிஸ்தவர்கள் என்று? ஜாதி வரி கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாதுயா. நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தால் உனக்கு சாதியே இருக்கக்கூடாது. இது ஒரு பரிசுத்த ஜாதியாக இருக்கணும். எவையா பரிசுத்த ஜாதியா இருக்கிற? காணிக்கைகளுக்காக பச்சை பொய், வசீகரமான பொய்யை வியாபாரம் செய்கிறீர்கள்.
வேத வசனங்களை தலைகளாக புரட்டுகிறீர்கள். உள்ளதை இல்லதென்றும் இல்லதை உள்ளதென்றும் சொல்லுகிறீர்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவதற்கு உங்களுக்கு மாக்கு வரல. ஏன்னா பணம் கிடைக்காது, புகழ் கிடைக்காது. பிசாசுகளின் ஆவிகளால் நடத்தப்பட்ட சபையை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் அதனால் சொல்கிறார், மெய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காதபடி தங்களை மேய்த்து மந்தைகளை வேட்டையாடுகிறார்கள், மந்தை நாடுகளை. ஆகவே நான் உங்களை ஒழித்து விடுவேன், நானே என் ஜனங்களை மேய்ப்பேன் என்று சொல்லுகிறார். படிச்சிருக்கியா வேதாகமத்தில்? காணிக்கைகளுக்காக பணத்துக்காக ஊழியத்துக்கு வந்தவன் நீ. இந்த கூட்டத்தில் ஒருத்தனே இருக்க மாட்டான், பரிசுத்தவானே இருக்க மாட்டான், படுக்கை அறைக்கு விசுவாசிகளை அழைக்கிறவனும் இருக்க மாட்டான். காணிக்கைகளுக்காக தீர்க்க தரிசனம் சொல்றவனும் சபிக்கிறவன், காணிக்க கூடாதவன் சபிக்கிறவனும் இருக்க மாட்டான். தசமபாகம் கொடுக்காதவெல்லாம் தேவன் சங்கரிக்கணும்னு பேசுற ஒரு வேலை இருக்க மாட்டான். அந்த கூட்டத்தில் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த 1,44,000 பேரிலே அந்த பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் இந்த ஒரு ஓநாயும் இருக்காது, இந்த வேட்டை நாய்களும் இருக்காது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த நாள் உங்களுக்கு அதை கற்றுத்தரும். அந்த நாள், அந்த வரப்போகிற அந்த நாள் உங்களுக்கு இதை வெட்ட வெளிச்சமாக்கும். அன்று அறிந்து கொள்ளுவீர்கள், உங்களை வழி நடத்துகிறவர்களும் நீங்கள் உங்களால் பின்பற்றப்படுகிறவர்களும் எத்தனை அதாவது சாபத்தீடான பிசாசின் மக்கள் என்று, பிசாசின் தூதுவர்கள் என்று, பிசாசுகளின் வாய்கள் என்று அன்று உணர்வீர்கள். ஐயோ குய்யோ முறையோன்னு கூப்பிட்டாலும் தப்பி பிழைக்க மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மேல் தடிக்கப்படாவிட்டால் ஒருவனும் தப்ப முடியாது. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? அந்நிய பாஷையும் முழுக்க ஸ்நானம் மறுபடி பிறப்பும் அந்நிய ஆவியும் வேணும். ஒருவனுக்காவது ஜென்ம குணம் மாறி இருக்கிறதா? உங்களில் ஒருவனுக்காவது ஜென்ம குணம் மாறி இருக்கிறதா? ஜென்ம குணம் மாறாத ஒருவனும் அந்த கூட்டத்தில் இருக்க முடியாது. ஜென்ம குணம் மாற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். தண்ணீர் உன்னுடைய ஜென்ம குணத்தை மாற்றாது, உன் பாவ அழுக்கையே கழுவாது. நீ தினந்தோறும் கழுவ வேண்டியிருக்கு, தினந்தோறும் பலமுறை உன் கைகளை கழுவ வேண்டி இருக்கிறது. நீ ஒரு முறை முங்கி எழும்பிட்டா நீ விசுவாசியா? என்ன விசுவாசம் எனக்கு இருக்கு? பணம் சம்பாதிக்கிற விசுவாசம். பிசாசின் ஆவிகளை கொண்டு மந்திரவாதம் செய்கிற, துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துறதற்கு உபவாசம் இருக்கிற விசுவாசம் இருக்கிறது உனக்கு. நீ அந்த கூட்டத்தில் இருக்கவே மாட்ட. அதை புரிந்து கொள். அவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்துகிற விசேஷம் 7ஆம் அதிகாரம், நாம் 3ஆம் வசனம், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவு பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்த மரங்களை சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். பாருங்க, எதுக்காக? நாம் தேவனுடைய ஜனங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக அனுப்பப்படுகிற 1,44,000 பரிசுத்தவான்களுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய நெற்றிகளில் பரிசுத்த ஆவியானவரால் அவருடைய நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் நீங்கள் வானத்தையோ பூமியையோ சமுத்திரத்தையோ மரம் செடி கொடிகளையோ சேதப்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறான். அவன் தான் திறப்பிலே நிற்கிறவன். அவன்தான் எது 5ஆவதாக வருகிறானே ஒரு தூதன், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை கொண்டு, அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாய் அந்த அதிகாரத்தோடு வருகிற அந்த தூதன் தான் பூமியை தேவன் சங்காரத்தால் அதன் குடிமக்களோடு கூட அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கும்படியாய் சுவரை அடைக்கவும் தக்கதாய், அழிவின் சுவரை அடைக்கவும் திறப்பை அடைக்கவும் திறப்பிலே நிற்கும்படியாய் தேவனுக்கு முன்பாக மகா கடும் கோபத்தோடு பூமியை அதன் குடிமக்களோடு அடிக்கும்படியாய் தேவன் கடந்து வருகிற போது வானம் பூமி சமுத்திரம் டாந்தரை அனைத்தையும் குலுக்கிக் கொண்டு குலுங்கும்படியாய் கடும் கோபத்தோடு உக்கிர கோபத்தோடு அவர் வருகிற போது அவருக்கு முன்பாக நின்று ஆண்டவரே நிறுத்துமே என்று சொல்லத்தக்கவன் அந்த தூதனே. அதனால் தான் எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் அல்லது 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொன்னார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் அதை சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இங்க கொஞ்சம் பிசாசின் மக்கள், பிசாசின் ஆவிகளால் நிறைந்த
கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள கிறிஸ்துக்களும் நாங்கள் நிற்கிறோம். பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கான் கோடிக்கணக்கான மக்கள் இவர்களுக்கு பின்னால். பணம் வியாபாரம் செய்கிறார்கள், திறப்பிலே நிற்பதை கூட. அன்னைக்கெல்லாம் இந்த பயலம் முதல்ல இவனுங்கத்தான் சங்கரிக்கப்பட போகிறார்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு பிறகு இந்த நாய்கள் ஒன்றும் இருக்காது இந்த உலகத்தில். அந்த நாளிலே இந்த நாய்களின் கூட்டம், நீங்கள் நம்பி இருக்கிற அந்தி கிறிஸ்துக்களும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அழிக்கப்பட்டு போவார்கள். முதலாவது வாரிக்கொள்ளப்படுகிறவர்கள் இவர்கள் தான். இவர்கள் சம்பாதித்த பல ஆயிரம் கோடி காணிக்கை பணம் எங்க போகும்னு தெரியாது. இவர்கள் அனுபவிக்கப் போவதில்லை, இவர்களுடைய சந்ததிகளும் அனுபவிப்பதில்லை. மனம் திரும்புங்கள், இல்லையில் சர்வநாசம் வந்து கொண்டிருக்கிறது. நான் இனி செய்திக்குள்ளே மல்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வருகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காத படிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இதுவரைக்கும் எந்த ஊழியக்காரனாவது உன்னுடைய இருதயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவனே, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, போய் அந்த குடும்பங்களை சின்னாபின்னமாக்கி தகர்த்து கொண்டிருக்கிற போதக பிசாசுகளாக இருந்தாலும் சரி, இல்லை விசுவாசியா இருந்தாலும் சரி, எண்ணிப்பார். எவனாயிலும் நீ போதகன் என்ற போர்வையை தரித்துக் கொண்டு குடும்பங்களை திருச்சபைகளை தகர்த்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிற போதை தரகர்களே, காணிக்கை தரகர்களே, உன்னுடைய இருதயம் மாறி இருக்கிறதா? உன்னுடைய சிந்தனை மாறி இருக்கிறதா? உன்னுடைய நினைவுகள் மாறி இருக்கிறதா? நீ புதிய மனிதனாக, பழையவை அனைத்தும் ஒளிந்து போய் எல்லாம் புதிதான சிந்தை, புதிதான நினைவு, புதிதான செயல்கள், புதிதான வாழ்க்கை, புதிதான நடத்தை, இவைகள் உன்னிடத்தில் வந்திருக்கிறது. நீயே திருந்தல, நீயே புதிதாகப்படவில்லை, நீயே பழைய சாக்கடையாக இருந்து கொண்டு வெள்ளை வங்கிகளை வெள்ளை வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொண்டு காணிக்கை பொறுக்கிகளாக அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பின்பற்றுகிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற அபிஷேகம் உங்களிடத்தில் இருக்கிற அருவருப்பின் ஆவிகள் தானே, அசுத்த ஆவிகள் தானே, பொய்யின் ஆவிகள் தானே. அவர்களுடைய மனம் எப்படி மாறும்? அவருடைய உள்ளம் எப்படி மாறும்? அவருடைய இருதயம் எப்படி மாறும்? உங்களால் எப்படி நீங்கள் மாற்றம் மாறவில்லையே. நீங்களே சாக்கடைகளாய், அழுகின் நாற்றம் எடுக்கிற பிரதக்குழிகளாய் உங்கள் இருதயங்கள் இருக்கிற போது நீங்கள் மற்றவர்களை எப்படி திருத்த முடியும்? எப்படி மாற்ற முடியும்? இங்கே என்ன சொல்லப்படுகிறது? மல்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் வந்து, எவன்? நான் சொன்னேன், அந்த தூதன். அவன் தான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற பிரதான ஆசாரியன். கிறிஸ்துவுக்காக உத்தமமான ஜனங்களை கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்துகிறவன். உத்தமமான ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டு ரட்சிக்கிறவன். சத்திய வசனத்தை சத்தியமாய் அவர்களுக்கு போதித்து அவர்களை மனம் திரும்ப செய்கிறவன். அவர்களுக்கு அவன் என்ன செய்வானா? பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் மாற்றுவானா. அதை எப்படி இங்க மாற்ற முடியும்? வேதாகமத்தில் மாற்ற முடியும். தேவனால் முடியும், கர்த்தருடைய ஆவியானவரால் முடியும், பரிசுத்த ஆவியானவரால் முடியும், மனிதனால் முடியாது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு அரசனை அவர்கள் தேடின போது தேவன் அவர்களுக்கு சவுல் என்பவனை அரசனாக கொடுத்தார். பென்யமீன் கோத்திரத்தானாகிய சவுலை அவர்களுக்கு அரசனாக்க கொடுத்தார். சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அவனை அடையாளம் காட்டினார், அவனை அபிஷேகித்தார். அவரிடத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி அவனுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லி அனுப்பினான். நீ போகிற வழியிலே பர்வதத்திலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை காண்பாய். அவர்களுக்கு அருகே நீ வருகிற போது கர்த்தர் உனக்கு வேறு இருதயத்தை கொடுப்பார், அவர் உன்னிடத்தில் பேசுகிறபடி நீ செய் என்று சொல்லி அனுப்பினார். அங்கே அவர்கள் அண்டையிலே கர்மேல் பர்வதத்தின் கீழே சவுல் சென்று கொண்டிருந்த போது அந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டம் பர்வதத்திலிருந்து இறங்கி வருகிறதை, மலையின் மேலிருந்து இறங்கி வருகிறதை கண்டான். கர்த்தர் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். அப்படின்னா அவனுக்குள்ளிருந்த அந்த கடின இருதயத்தை எடுத்து போட்டு சதையான புதிய இருதயத்தை கொடுத்தார். அவன் புதிய மனுஷனானான்.
அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்தார். அவன் தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தோடு சேர்ந்து இவனும் தீர்க்க தரிசனம் சொன்னான். அப்பொழுது அவர்கள், இவனும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று சொன்னார்கள். ஆனால் இவன் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அரசன் என்று அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு அநேகர் நாங்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஆவியினால் நிறைந்து மறுபடி பிறந்து விட்டோம், புதிய இருதயம், புதிய சிந்தை, புதிய நினைவு, புதிய செயல்கள், எல்லாம் பழைய அசுத்த சாக்கடை தான். ஜென்ம குணம் ஒரு வயலிட்டையும் மாறல, ஒரு உலக தீர்க்கதரிசிகிட்டையும் மாறல. இங்கெல்லாம் எப்படி நடத்த போறீங்க? யாரை நம்புகிறீர்கள்? உலகம் பிசாசினுடைய பொல்லாங்கனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. பிசாசின் ஆவிகளால் நிறைந்து கிடக்கிறது. உனக்கு ஆவி எது? உன்னுடைய ஆவி என்னன்னே தெரியல. உனக்குள் இருக்கிற ஜீவ சுவாசம் கர்த்தர் ஊதினது என்று கூட உனக்கு அறியும் துணி ஞானமில்லை. அப்ப நீ அடுத்தவன்கிட்ட இருக்க ஆவி என்னன்னு கண்டுபிடிப்ப? பரிசுத்த ஆவிக்கும் அசுத்த ஆவிக்கும் பொய்யின் ஆவிக்கும் வேசித்தன ஆவிக்கும் பொருளாசையின் இச்சைகளின் ஆவிகளுக்கும் என்ன வித்தியாசம் தெரியும்? எல்லாம் பரிசுத்த ஆவின்னு நினைச்சிட்டு இருக்க. கேவலமா தெரியல? நீங்கள் எல்லாம் உலகத்துக்கு ஞானிகள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பரிசுத்தவான்கள். பிசாசின் மக்களே, மனம் திரும்புங்கள், கிறிஸ்துவின் மக்களாக மாறுங்கள். அவர் சொல்லுகிறார், இருதயத்தை, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். நான் என்னுடைய அறிவிலே ஒரு வசன, இந்த வார்த்தைகளுக்கான விளக்கத்தை சொல்லுகிறேன். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயத்திற்கும், பிள்ளைகளிடத்திற்கும் மாற்றுவார். எந்த பிதாக்கள்? முற்பிதாக்களின், உங்கள் தலைமுறைகளுக்கு முன்பாக, forefathers, உங்கள் முற்பிதாக்கள் நீதிமான்களாய் தேவ சமூகத்தில் வாழ்ந்து மரித்த முற்பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளுடைய இருதயத்திற்கு மாற்றுவார். அதைத்தான் லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சுட்டிக்காட்டுகிறார். சற்று வித்தியாசமாக அங்க இருக்கிறத தான் இங்க எடுத்து சொல்றேன். பிதாக்களுடைய இதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும். பிதாக்கள்னா வரிசையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள் forefathers, முற்பிதாக்கள் 7 அல்லது 10 அல்லது 21 தலைமுறைகளுக்கு முன்பு இருந்த நீதிமான்கள் உங்களை போல இருக்கல. ரொம்ப மோசமான இருந்திருப்பான். நீதிமானும், தேவனுடைய பார்வையில் நீதியாய் வாழ்ந்து மரித்த நீதிமான்களும் உங்கள் முற்பிதாக்களில் இருந்திருக்கலாம். ஏன்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் வரிசையிலே அநேக முற்பிதாக்கள் இருக்கிறார்கள். அந்த முற்பிதாக்களுடைய ஆத்துமாக்களை, இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்புவான். அப்படின்னா என்ன? பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை தானே? தற்காலத்தில் கிறிஸ்தவ போதகர்களுடைய பிள்ளைகளும் வேசிகளாய் நடக்கிறார்கள். கிறிஸ்தவ போதகர்களுடைய மனைவிகளும் வேசிகளாய் நடக்கிறார்கள், பொய்யர்களாய், கீழ்ப்படியாமையின் மக்களாய் நடக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மொத்தத்தில் கீழ்ப்படிவதே கிடையாது. மற்ற மதங்களிலாகிலும் அந்த கோவில்ல போற நேரத்திலேயாவது அவங்களுக்கு ஒரு பயபக்தியும் நடுக்கமும் பயமும் இருக்கு. கிறிஸ்தவனுக்கு அதுவும் கிடையாது. தேவ சமூகத்திலே மோசேயினிடத்திலே சொன்னார், நீ இருக்கிற ஸ்தலம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கலட்டி போடு என்று சொன்னார். இங்க ஒரு புறம்போக்கு போதகனும் செப்பல் கலத்துறது கிடையாது, ஷூ கலத்துறது கிடையாது. புல்பிட்டில் ஏறி நிற்கிறான். உன் பிள்ளை எப்படி இருக்கும்? உன் பொட்டாட்டி எப்படி இருப்பா? திருச்சபைகளை நடத்துகிற தலைவர்கள் குடிகாரர்களாக இருக்கிறார்கள், பேசிக்கல்லர்களாக இருக்கிறார்கள். உங்க பிள்ளை எப்படி இருக்கும்? அதான் சொல்றேன், கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே 1000 பேர் இருக்கிறாங்கன்னா, விசுவாசி இருக்கிறாங்கன்னா, 10 பேர் கூட உண்மையான கிறிஸ்தவன், உத்தம கிறிஸ்தவன் இருக்க மாட்டான். எப்படி நீங்க எல்லாம் வாழ போறீங்க? எப்படி மீட்டுக் கொள்ள போகிறீர்கள்? எப்படி மீட்கப்படுவீர்கள்? உங்கள் இருதயங்கள் மாற்றப்பட வேண்டும். அன்று சவுலின் சாதாரண கழுதைகளை தேடி சென்ற சவுலின் இருதயத்தை புதிதாக்கி வேற புதிய இருதயத்தை அவருக்கு கொடுத்த கர்த்தர்
இங்கே தம்முடைய ஊழியக்காரனாகிய அந்த பிந்தின எலியா எனப்படுகிற, பிந்தின யோவான் ஸ்நாபகன் எனப்படுகிற, கிறிஸ்துவுக்கு உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் அனுப்பப்படுகிற அந்த யோவான் வந்து பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவனாய் வந்து உன் இருதயத்தை, வேற இருதயத்தை, உன் பிள்ளைகளுடைய, கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய இருதயத்தை மாற்றி நீதிமான்களுடைய இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பான். அதான் மனமாற்றம். மதமாற்றம் அல்ல. நீங்கள் எல்லாம் மதம் மாறி இருக்கிறீர்கள். மனம் மாற வேண்டும். உங்கள் இருதயம் மாற்றப்பட வேண்டும். பழைய கல்லான இருதயம் மாற்றப்பட்டு சதையான புதிய இருதயம் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இல்லைன்னா நீ ரட்சிக்கப்பட மாட்டாய் என்பதை மறந்து விடாதீர்கள். அங்கே அவர் சொல்லுகிறார், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவார்கள். ஏன் உனக்கு தெரியுமா? முற்பிதாக்கள் 12 பேர், கோத்திர அதிபதிகள் 12 பேர், முற்பிதாக்கள் பலர். ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் வரை முற்பிதாக்கள் அநேகர். ஏன் அவர்கள் எல்லாம் இங்கே மனிதர்களாக உங்கள் வீட்டிலே பிள்ளைகளாக பிறந்திருப்பார்கள்? அவர்கள் எந்த ஜனனத்தை பெற்றெடுக்கிறார்களோ, மறுபடியும் பெற்றிருக்கிறார்களோ, அந்த ஜனனத்தின்படி அந்த முற்பிதாக்கள் வேதாகம புருஷர்கள், பரிசுத்தவான்கள், வேதாகமம் கூறுகிற முற்பிதாக்களின் வரிசையில் வருகிறவர்கள், வேதாகமம் கூறுகிற கோத்திர பிதாக்கள், வேதாகமம் கூறுகிற கோத்திர பிரதிநிதிகள், வேதாகமம் கூறுகிற நட்சத்திர மூப்பர்கள், பூமியின் ஜனங்களுடைய மூப்பர்களாக இருக்கிற 24 பேர், அனைத்து பரிசுத்த தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் இங்கே உங்கள் பிள்ளைகளாக பிறந்திருக்கலாம், பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம். அது தேவனுடைய சித்தம். நீ உன் பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. நீ முதலாவது மனம் மாறி புதிய இருதயம் பெற்று, புதிய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் பெற்ற உத்தம கிறிஸ்தவனாக மாறு. உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து தேவனுடைய பிள்ளைகளாய் வளரும். அந்த முற்பிதாக்களின் இருதயம் யார் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். நீதிமான்களின் இருதயம் எந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். ஒரே நாளிலே, ஒரே நிமிடத்திலே ஒரு கீழ்ப்படியாம துஷ்டத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஊருக்கும் உலகத்திற்கும் கெடுதல் உண்டாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை, அது உன் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளை ஒரே நொடி பொழுதிலே மாறும். நீ அல்ல மாற்றுகிறது, தேவன் அந்த பிள்ளையின் இருதயத்தை மாற்றுவார். நீதிமானுடைய இருதயத்தை அவனுக்கு கொடுப்பார். ஏன் உனக்கு ஆபிரகாமின் இருதயம் உனக்கு தந்தால், விசுவாசிகளின் தகப்பன் ஆகிய ஆபிரகாம் முற்பிதாக்களில் ஒருவன், அவனுடைய இருதயம் உனக்கு கிடைச்சா வேண்டான்னு சொல்லுவியா? இதை அயோக்கியனாக, வெள்ளை வெண்வஸ்திரம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக, கள்ள பரிசுத்தவானாக நீ வாழ்வாயா? அந்த நொடி பொழுதிலேயே மாறுவாய். உன் இருதயத்தை மாற்றுகிறவர் தேவன், உன்னை புதுப்பிக்கிறவர் தேவன், உன்னை புத்திரவாக்கம் செய்கிறவர் தேவன், உன்னை பரிசுத்தமாக்குகிறவர் தேவன், உன்னை தேவனுடைய மனுஷனாக மாற்றுகிறவர் தேவன். மனிதன் அல்ல, கள்ள பிரசங்கி அல்ல, கள்ள தீர்க்கதரிசி அல்ல, நீ கொடுக்கிற காணிக்கை அல்ல. அதை மறந்து விடாதே. மனம் திரும்பு. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். லூக்கா 1:17 இதே காரியத்தை சற்று வித்தியாசமாக சொல்லுகிறது. நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். புரியாதவர்களுக்கு விளக்குமாறு எடுத்தால் விளக்குனாலும் புரியாது. அதனால நான் விட்டுறேன், அதை சொல்லிட்டு செய்தியை முடிக்கிறேன். லூக்கா 1:17 16 அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். இது முந்தின யோவான் ஸ்நாபகனுக்கு சொந்தமானது. அதை அநேகர் அவனிடத்தில் வந்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த மனம் திரும்புதலோ, அவர்கள் பெற்ற ஞானஸ்நானமோ அவர்களை மீட்டு ரட்சிக்கவில்லை. 17 பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும், கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களின் ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவான். அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய்
அவருக்கு முன்பாக நடப்பான். முந்தின யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நடந்தான், அவரை அடையாளம் காட்டினான். ஆனால் பிந்தி வருகிற யோவான் ஸ்நாபகன் அல்லது யோவான் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவனாய் வந்து உங்கள் இருதயங்களை மாற்றுவான். உங்கள் கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய துஷ்டத்தனத்தினால் அலைந்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்களை நீதிமான்களுடைய இருதயத்தால் நிரப்புவான். அவர்கள் மனம் திரும்புவார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவார்கள். உங்கள் மக்களில் அநேகர் முற்பிதாக்களாகவும் மூப்பர்களாகவும் தேவனுடைய ஊழியக்காரர்களாகவும், உங்களில் அநேகர் நீதிமான்களாகவும் தேவனுடைய ஊழியக்காரர்களாகவும் ஜீவனுள்ள கடைசி காலத்தில் எந்த ஊழியக்காரர்கள்? 144,000 ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாக பரிசுத்தாவியின் அபிஷேக முத்திரை கோலினால் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலினால் போடப்படுகிற பரிசுத்தாவியின் அபிஷேக முத்திரையை நெற்றிகளில் பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஊழியக்காரர்களாய் மாறுவீர்கள். விசுவாசிக்கிறீர்களா? மனம் திரும்ப வேண்டும், சத்தியத்தின்படி வாழ வேண்டும், சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும், உங்களை கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும். உங்கள் இருதயங்கள் கர்த்தருக்காக ஆக்கப்பட வேண்டும். பணம், சம்பாத்தியம், காரு, பங்களா, உல்லாசமான வாழ்க்கைக்காக நீங்கள் ஒரு நொடி பொழுது மாறுவீர்கள் என்றால் நீங்கள் நரக பாதாளத்தின் மக்களாய் மாறுவீர்கள். எல்லாத்தையும் விட்டுடு, உனக்குள்ளது எல்லாவற்றையும் விட்டுவிடு. எந்த பற்றுறுதியின் நம்பிக்கையும் உன் ஆஸ்திகள் சம்பத்துகளின் மேல் வைக்காதே, உன் ஜீவனாகிய கிறிஸ்துவின் மேல் வைத்துக்கொள். வைத்தவரை நோக்கி பார்த்து அவரை பற்றி கொண்டு நடக்கப்பார். அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. எந்த நாள் என்று எனக்கு தெரியாது. அந்த நாள் எந்த நாளிலே வரும் என்று தெரியாது. கர்த்தருடைய நாள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லா பணிவிடையாளர்களும் ஆயத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் கடைசி தகுதிப்படுத்துதலுக்கு தங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அனைவரும். அதனால் எந்த நாளிலே அந்த நாள் வெளிப்படும் என்று, கர்த்தருடைய நாள் வெளிப்படும், அந்த மகா சங்காரத்தால் அடிக்கிற பூமியை மகா சங்காரத்தால் அடிக்கிற அந்த நாள் எந்த நாளிலே வெளிப்பட போகிறது என்று எனக்கு தெரியாது, இந்த உலகத்தில் எவனுக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த நாளை நிச்சயமாக அதை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தாமல் அந்த காரியத்தை செய்ய மாட்டார். அதை மட்டும் உறுதியாக சொல்கிறேன். அந்த நாள் தப்பிக்கிற தங்களை ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனமாக இருக்கும். ஏனெனில் அந்த நாள் மகா கொடிதானது, அந்த நாள் மகா ரகசியமானது. அதை வெளிப்படுத்துகிற அந்த நாள் வெளிப்படுகிற நாளுக்கு சற்று முன்பு இந்த காரியம் உலகத்திற்கு வெளிப்படுத்தப்படும். உலகம் அதிர்ந்து நிற்கும், செய்வதை அறியாது திகைத்து நிற்கும். நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய்? ஆயத்தப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறாயா? திகைத்து பயந்து நடுங்குகிற கூட்டத்தில் இருக்க போகிறாயா என்பதை நீ உன்னிப்பாக உன்னை சீர்தூக்கி கவனமாக உன்னை ஆராய்ந்து பார். அது உன் ஆத்மாவுக்கு நல்லதாக இருக்கும். கர்த்தர் வருகிறார், அந்த நாளும் வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது. எந்த நிமிடத்தில் உனக்கு முன்பாக நிற்கும் என்று எனக்கு தெரியாது. மனம் திரும்பு, உன்னை ஆயத்தப்படுத்து, உன் ஆத்மாவை காத்துக்கொள். ஆமேன். ஹல்லேலூயா.